புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழர்களாக இருக்கட்டும் சரி, இங்கே இருக்கிற அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளராக இருக்கட்டும் சரி, அவருக்கு நிறைய சப்போர்ட்டிவாகவே இருக்கணும். அலையா விருந்தாளியா வரையில் எனக்கு பலமுறை வாங்கோன்னு சொல்லப்பட்டதன் பின்னர் தான் நான் விடுதலை புலிகள்கிட்ட இருந்து வந்த காசையும் கொண்டுதான் இப்படியான ஒரு ஊடகத்தை அமைச்சிருக்கிறார். தனிப்பட்ட ரீதியான ஒரு வன்மங்கள் இல்லை என்ற மாதிரியான ஒரு பொருள்பட ஒரு மன்னிப்பு கடிதம் ஒன்றை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருப்பார். நான் உங்கள் சமூக சேவை மூலம் பயன்பெறும் எண்ணற்ற பொதுமக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பொதுவெளியில் மன்னிப்பு கோரி இதற்கு பிறகும் உங்களுடைய சார்பாகவும் அல்லது எனது நண்பன் சார்பாகவும் கருத்து பட்டியல இவருக்கு எதிரான கருத்துக்கள் அவர்கள் சொன்ன வண்ணம் இருந்ததை பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் இவர் மன்னிப்பு கேட்டதை வச்சோண்டு அடுத்த 50 வருஷத்துக்கு, அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் எப்படி இருக்க போகுது என்ற ஒரு நிலைமையில தான் யோசிக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருப்பார். குறிப்பாக 200 மில்லியன் ரூபாய் குறிப்பிட்ட அரசியல்வாதி ஒருவருக்கு கிடைத்ததாகவும் ஜெஃப்னா அப்படின்னு சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக பலராலும் பேசப்பட்டு வர விடயம் வைத்தியர் அர்ச்சுனாவுடைய தகவல்கள் பற்றிய விடயங்கள்லாம். உண்மையிலேயே இந்த விஷயம் பலரால் பேசுபொருளாக இருக்குது. குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழர்களாக இருக்கட்டும் சரி, இங்கே இருக்கிற அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளராக இருக்கட்டும் சரி, அவருக்கு நிறைய சப்போர்ட்டிவாகவே இருக்கணும். நிறைய விஷயங்கள் அவருக்கான விஷயங்களாக அவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். சமூக வலைத்தளங்களையும் சரி, வேறு இடங்களையும் சரி, அவருக்கு ஆதரவான கருத்துக்களை அவர் பரப்பி ஒன்றுமே இருக்கணும். அதே மாதிரி அவருக்கு எதிரான விமர்சனங்களும் வந்த வண்ணமே இருக்குது. அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். சில ட்ரோல் வீடியோக்கள் கூட அவருக்கு எதிராக இப்போ வந்திருக்கு. நிறைய ஊடகங்கள் அவருக்கு எதிரான எடுத்திருக்கு. அந்த வகையில் இது அண்மையில் பெரும்பாலும் ஒரு பேசுபொருளாக இருந்தது. ஒரு தனியார் ஊடகம் உண்டு அண்மையில் நடந்த ஒரு சுகாதார அமைச்சால் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு அலையா விருந்தாளியாக வைத்தியர் அர்ச்சுனா வருகை தந்திருந்தார் என்று ஒரு தங்களுடைய தனியார் ஊடகத்தில் அந்த செய்தியை அவர் பரப்பியிருக்கணும். அதற்கு பிறகு வைத்தியர் அர்ச்சுனா அதற்கு பதிலடி கொடுத்துருக்காரு என்று பார்த்தீங்கன்னா, நான் அலையா விருந்தாளியா வரையில் எனக்கு பலமுறை வாங்கோன்னு சொல்லப்பட்டதன் பின்னர் தான் நான் என்ற விஷயத்தை அவர் அதில் கொடுத்திருப்பார். அதற்கு பிறகு இருவருக்கும் இடையில், அதாவது இந்த தனியார் ஊடகத்துக்கும் இந்த வைத்தியர் அர்ச்சுனாவுக்கும் இடையே நிறைய காரசாரமான வாக்குவாதங்கள், விவாதங்கள் என்று சமூக வலைத்தளங்களில் மாறி மாறி வந்தோண்டே இருந்தது. அதற்கு பிறகு அவர் வைத்தியர் அர்ச்சுனா அதை ஒரு விமர்சனமாக முன்வைக்க, அந்த தனியார் ஊடகத்தின் உரிமையாளர் புலம்பெயர் தேசங்களிலிருந்து வர காசுகளையும் அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள்கிட்ட இருந்து வந்த காசையும் கொண்டுதான் இப்படியான ஒரு ஊடகத்தை அமைச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் தனியார் பூங்கா ஒன்றையும் நடத்தி வாரார். அதாவது அந்த தனியார் பூங்காவால் நிறைய உழைச்சி கொண்டு வாரார், நிறைய பணங்களை உழைச்சி கொண்டு வாரார் அவர். அந்த பணங்களும் எங்களோட மக்களுக்கு சொந்தமான பணங்கள் தான், ஆனால் அவர் அதை தனிப்பட்ட ரீதியாக பயன்படுத்துகிறார் என்ற மாதிரியான விமர்சனங்களையும் அவர் முன்வச்சிருந்தவர். குறிப்பாக அங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கு கூட ஒழுங்கான சம்பளங்கள் கொடுபடுறது இல்லை. 10,000 15,000 ரூபா என்ற அளவில் தான் சம்பளங்கள் கொடுபடுது. ஆனால் அந்த பூங்காவிலிருந்து இவருக்கு வர உழைப்பு அதிகமாக காணப்படுது. ஆக அவர் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா கொடுக்குற அளவுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அவர் உழைக்கிறார். ஆனால் அவர் அப்படி கொடுக்குறேன் என்ற மாதிரியான விமர்சனங்களையும் அந்த தனியார் ஊடகத்தின் உரிமையாளர் மேலே அவர் வச்சிருப்பார். அதற்கு பிறகு அந்த நிறுவனத்துக்கும் அவருக்கும் இடையில் மீண்டும் விவாதங்களும் போட்டிகளும் வந்த வண்ணமே இருந்து அது நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. நிறைய பேர் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு சாதகமாகவும் நிறைய பேர் அந்த தனியார் ஊடகத்துக்கு சாதகமாகவும் கதைத்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதற்கு பிறகான காலப்பகுதியில் வைத்தியர் அர்ச்சுனா ஒரு மன்னிப்பு கதைத்தை கோரியிருப்பார். அதாவது நாங்கள் உங்களோட ஊடகங்களில் வந்த செய்திகளுக்காகத்தான் நான் அதற்கு விமர்சனம் செய்தனாலும் தெரிய உங்களில் தனிப்பட்ட ரீதியான ஒரு வன்மங்கள் இல்லை என்ற மாதிரியான ஒரு பொருள்பட ஒரு மன்னிப்பு கடிதம் ஒன்றை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருப்பார். அந்த கடிதத்தை தான் நான் உங்களுக்கு வாட்சி காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்குண்டு. குறிப்பிட்ட அந்த அவருடைய பேரையும் போட்டு, அண்ணாவிற்கு எனது இதயத்திலிருந்து ஒரு அன்பு மடல். தெரிந்தோ தெரியாமலோ தங்களது ஊடகம் வெளியிட்ட ஒரு சின்ன தவறால் நாங்கள் ஒரு சமூக பொதுவெளியில் இருவேறு கருத்து உடையவர்களாக மாறி நிற்கின்றோம். இதன் பாதிப்பு எனக்கு உங்களுக்கோ இல்லை என்பது நிச்சயமான ஒன்று. நான் உங்கள் சமூக சேவை மூலம் பயன்பெறும் எண்ணற்ற பொதுமக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட அல்லது உங்களுடைய நல்ல நோக்கத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பினை மீள் அமைப்பதற்காக இந்த மடலை எழுதுகின்றேன்.
இதன் மூலம் ஒரு பொதுமகன் கூட பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து. இதனை பொது வழியில் எழுதுமாறும் இதன் மூலம் பல பொதுமக்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் என்று கூறியும் எனக்கு அழைப்பு ஏற்படுத்திய இலங்கை மற்றும் சர்வதேச தமிழ் உறவுகளுக்கு கோடான கோடி நன்றிகள். என்னால் எனது போராட்டத்தில் என்னுடன் நிற்கும் சகோதரனோ அல்லது சகோதரியோ ஒரு துளியளவேனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை நான் தெளிவாக மனதில் நிறுத்தியுள்ளேன். இதன் மூலம் வரும் பாதிப்புகள் எனக்கோ உங்களுக்கோ ஏற்பட போவதில்லை. அதன் விளைவுகள் பொதுமக்களையே பாதிக்கும். தாங்கள் மனம் நொந்து அல்லது பொதுமக்கள் பிழையாக விளங்கி கொண்டோ உங்களுடைய நல்ல சேவையை புறக்கணிப்பார்களே, ஆனால் அதன் விளைவுகள் மட்டற்றவை. ஆதலால் உங்களுக்கும் எனது நண்பனுக்கும் இதன் மூலம் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நான் பொதுவெளியில் மன்னிப்பு கோரி இதற்கு பிறகும் உங்களுடைய சார்பாகவும் அல்லது எனது நண்பன் சார்பாகவும் எந்த கருத்தையும் வெளியிட்டு நான் பொதுமக்களை இக்கட்டான நிலைக்கு இதுவரை நாங்கள் இருவரும் இட்டு சென்றது போன்று நிலைக்கு நான் அழைத்து செல்ல மாட்டேன் என்பதை உங்களுடன் பணி வென்புடன் தெரிவித்து நிற்கின்றேன். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்கவும் வில்வித்தை சம்பந்தமான தங்களுடைய குறிப்பிட்ட அந்த பூங்காவின் பகுதியில் என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்பதை தெரிவிக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். எனது சேவை உங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எப்போதும் இலாப நோக்கமற்றதாகவே இருக்கும். நன்றி. அன்புடன் உங்கள் தம்பி வைத்தியர் இராமநாதன் அர்ச்சுனா. இப்படித்தான் அந்த மன்னிப்பு கடிதம் இருக்குது. இந்த கடிதத்திற்கு பிறகான காலப்பகுதியில் சமூக வலைத்தள பொதுவெளியில் நிறைய கருத்துக்கள் வந்த வண்ணமே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீரென்று ஒரு இருவேறுபட்ட கருத்துக்களை இவர் ரெண்டு பேரும் முன்வைக்கணும். என்னது, அந்த குறிப்பிட்ட ஊடகத்தின் உரிமையாளர் ஒரு கருத்தையும் இவர் அவருக்கு எதிரான கருத்தையும், அதாவது இயக்கத்துடைய காசை வச்சு புலம்பெயர் தேசத்திலேருந்து வர காசை வச்சு தான் இவர் உழைச்சி கொண்டிருக்கிறார், இது மக்களுக்கு சேர வேண்டிய பணம் என்ற ரீதியான கருத்தை அர்ச்சுனா வைத்து ஒரு காரசாரமான ஒரு விவாதம் மட்டும் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகான காலகட்டத்தில் திடீரென்று இவர் இப்படியான ஒரு மன்னிப்பு கடிதத்தை வழங்குவதன் மூலமாக பொதுமக்கள்கிட்ட இருந்தும் ஊடகவியலாளர்கள்ட்ட இருந்தும் சமூக நலன் விரும்பிகள் அடுத்த அரசியல் ஆய்வாளர்கள்ட்ட இருந்தும் நிறைய ஒரு விமர்சனங்கள் வந்தது. என்ன விமர்சனம் வேண்டாம், இது இவர் மிரட்டப்பட்டிருக்கலாமா, அதாவது குறிப்பிட்ட எதிர்த்தரப்பினரால், அதாவது இவருக்கு எதிரான தரப்பினரால் அவர்கள் மிரட்டப்பட்டிருக்கலாமா, அல்லது அரசியல் ரீதியான ஏதாவது அவருக்கு அழுத்தங்கள் வந்திருக்குமா என்று நிறைய பேரும் விமர்சன ரீதியாக ஆராய்ஞ்ச வண்ணமே இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அல்லது இவருக்கும் உங்களுக்கு தெரியும், அதாவது வைத்தியர் அர்ச்சுனாக்கும் புலம்பெயர் தேசத்திலேருந்து தான் ஆதரவு இருக்குது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஊடகத்தில் இருக்கிற அந்த நபருக்கும் புலம்பெயர் தேசத்திலேருந்து வர ஆதரவுகள் தான் அதிகம். ஆக இருவேறுபட்ட ஆதரவாளர்களும் ஒரே படிநிலையில் இருக்க அவர்களுக்கு ஒரு என்னன்னு சொல்றது, அவர்களுக்கு மன ரீதியான ஒரு வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குமென்றபடியா வைத்தியர் அர்ச்சுனாக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள் இப்படி சொல்லின கடிதத்தில் அவர் அப்படித்தான் போட்டிருந்தவர். புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள் அப்படி அவர்களுக்கு அழுத்தங்களையோ அல்லது இப்படி நீங்கள் கேட்காதீங்கன்ற, அதாவது மன்னிப்பு கேளுங்கன்ற மாதிரியான ஒரு விடயத்தை கூறினார்களோ தெரியாது என்ற மாதிரியான பல விமர்சனங்களும் இருவேறுபட்ட பார்வையிலையும் பார்க்கப்பட்டது. ஒன்று மிரட்டல் என்றும், மற்றது இவருக்கு யாராவது அறிவுரை கூறி இவர் இப்படி செஞ்சிருக்கிறாரா என்ற மாதிரியான இருவேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட வண்ணம் இருக்கு. இவர் மன்னிப்பு கடிதம் கேட்டா பிறகு கூடவே இவருக்குரிய அந்த கேளிக்கையான காணொளிகள் வந்ததை கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கருத்து பட்டியல இவருக்கு எதிரான கருத்துக்கள் அவர்கள் சொன்ன வண்ணம் இருந்ததை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் மன்னிப்பு கேட்டதை வச்சோண்டு இவர் உண்மையிலேயே உண்மையை ஒப்புக்கொள்கிறார், இவர்கிட்ட நாங்கள் இவருக்கு ஆதரவாக தான் இருக்கணும் என்று இவருக்கு சார்பான கருத்துக்களை முன்வைச்சதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. இதற்கு பிறகு இவர் அண்மையில் ஒரு நேர்காணலோடு கொடுத்திருப்பார். அந்த நேர்காணலில் அவர் நிறைய விஷயங்களை சொல்கிறார். குறிப்பாக அவரது அரசியல் பிரவேசம் பற்றியான விஷயங்களை கூறியிருக்கிறார். அதாவது தான் அரசியலுக்கு வாரத்துக்கான உண்மையான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் போராளிகளுக்குரிய உதவிகளை தான் வழங்குவதற்காகத்தான் அரசியலுக்கு வருகிறேன் என்று கூறியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பை இவர் ஆரம்பத்திலிருந்து விமர்சன வண்ணமே இருக்கிறார். அந்த நேர்காணலையும் அவர் விமர்சிக்கிறார். தமிழ் தேசியம் சார்பாக அவர்கள் மக்களுடைய பணத்தை வச்சுக்கொண்டு அவர்கள் மக்களுக்கு எதுவுமே செய்யலை என்ற மாதிரியான கருத்தை முன்வச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அபிவிருத்தி வேலை திட்டம், அதாவது வேலை வாங்கித்தாரம், வீடு கட்டித்தாரம் என்ற ரீதியான இன்னொரு அரசியல் பாதையும் இங்கே இருக்குது. அந்த அரசியல் பாதையில் இருக்கிறாக்களும் மக்களுக்கு எதுவித நன்மையும் செய்யலை என்ற மாதிரியான கருத்துப்பட அவர் சொல்லியிருப்பார். ஆனால் தான் வந்தால்
அதாவது தான் அரசியலுக்கு வந்தால் ஒரு 50 வருட கால திட்டத்தை தான் முன்வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். அடுத்த 50 வருஷத்துக்கு, அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் எப்படி இருக்க போகுது என்ற ஒரு நிலைமையில தான் யோசிக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருப்பார். குறிப்பாக 200 மில்லியன் ரூபாய் அரசியல்வாதி ஒருவர், குறிப்பிட்ட அரசியல்வாதி ஒருவருக்கு கிடைத்ததாகவும், அது எந்த வகையில் செலவழிக்கப்பட்டது, யாருக்கு செலவழிக்கப்பட்டது என்ற விவரம் இற்றவரையில் தெரியலை என்ற மாதிரியான ஒரு கருத்துப்பட குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதிக்கு பேர் குறிப்பிடாமல் அவர் ஒரு விமர்சன ரீதியான ஒரு கருத்தை முன்வச்சிருப்பார். அதற்கு பிறகு அந்த நேர்காணலில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தான் முன்னாள் போராளிகளுக்கு தான் உதவி செய்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வர்றார். அதாவது தன்னை முதற்கட்ட வேலை முன்னாள் போராளிகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருப்பார். இற்றைவரை காலமும் இடுப்புகளை இயங்காமல் எத்தனையோ போராளிகள் இருக்கிறார்கள், அவருக்கான உதவிகள் சரியான வகையில் கிடைக்கப்பெறவில்லை என்ற மாதிரியான ஒரு கருத்துப்பட அவர் சொல்லியிருப்பார். உங்களுக்கு தெரியும், நான் முன்னரே இந்த காலையில் இப்போ முதலே சொல்லியிருப்பேன். அதாவது சுகாதார அமைச்சால் ஒரு நிகழ்ச்சி ஒன்று வைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு இவரும் வந்திருப்பார். அதற்கு தமிழ் தேசியம் சார்பாக கதைக்கிற நிறைய அரசியல்வாதிகள் வந்திருப்பார்கள். சித்தார்த்தன், ஸ்ரீதரன் போன்ற அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்திருப்பினும் அந்த மேடையில் கூட ஸ்ரீதரன் ஆடிக்கூலை பற்றி கதைக்கிறார். ஆனால் தமிழர்களுடைய பிரச்சனைகளை பற்றி கதைக்கல. அது மட்டும் இல்லாமல் சாவகச்சேரியில் இப்படி ஒரு பிரச்சனையை நடக்காத மாதிரியான ஒரு துணிப்படத்தான் எல்லாருமே கதைச்சவே. அது மட்டும் இல்லாமல் சித்தார்த்தன் கூட சாவகச்சேரியில் இப்படி ஒரு பிரச்சனையை நடக்கல, இவர் தன் தனிப்பட்ட லாப நோக்கத்துக்காக தனிப்பட்ட பிரச்சனைக்காகத்தான் இப்படி கதைக்கிறார் என்று வைத்தியர் அர்ச்சுனா மேல ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருப்பார் என்று இவர், அதாவது சித்தார்த்தன் மேலேயும் ஒரு விமர்சன ரீதியான கருத்துக்களை முன்வச்சிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு தமிழ் அரசியல் பரப்பில், தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இப்போ இருக்கிற ஆக்களில் ஒரு விமர்சன ரீதியான ஒரு கருத்தை தான் யார் வைத்தியர் அர்ச்சுனா இற்றை வரைக்கும் வைத்துக்கொண்டு வர. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது என்ன கேள்வி என்று பார்த்தீங்கன்னா, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உங்களுக்கு ஆதரவாக செயற்படுவதாகவும், நீங்கள் அவருக்கு ஆதரவான கருத்துக்களை தான் கொண்டு வந்திருக்கிறீர்கள், மெட்டாக்களை விமர்சனம் செய்கிற அளவுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை நீங்கள் விமர்சனம் செய்வதில்லை என்ற ரீதியான கருத்துப்படவும் ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார்ன்றா, அதில் அவர் கிட்டத்தட்ட அந்த பதிலுக்கு கிட்டத்தட்ட நழுவுற மாதிரியான ஒரு பதிலை தான் சொல்லியிருப்பார். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தண்டை அரசியல் எப்படிப்பட்டதென்றா ஒரு பொதுநலம் சார்ந்தது என்றும், மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு, அதாவது தமிழ் மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கான ஒரு பாணியில் தான் வந்தனான் என்றும், தான் விரும்பி அரசியலுக்கு வரையில்லை, அதாவது தான் மக்களுக்காக நிற்க போகிறேன், அதாவது வைத்தியசாலையை முன்னேற்றத்துக்காகத்தான் நான் நிற்க போகிறேன் என்ற மாதிரியான ஒரு பாணியில் தான் வந்ததாகவும், பின்னர் அரசியல்வாதிகள் தான் தன்னை இந்த அரசியலுக்கு இட்டு சென்றதாகவும் அந்த காணொலியில் அவர் சொல்லியிருப்பார். உண்மையிலேயே வைத்தியர் அர்ச்சுனா பற்றின விஷயங்கள் நிறைய இடங்களில் பலவாறாக பலரால் பேசப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே நிறைய பேர் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு சார்பாக இருக்கிற, நிறைய பேர் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிரான விமர்சன ரீதியான கருத்துக்களையும் முன்வைச்ச வண்ணம் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம், இவருக்கு எதிராக கிட்டத்தட்ட 5 வழக்குகள் போடப்பட்டது. அந்த வழக்கு நாளை விசாரணைக்காக சாவகச்சேரி நீதிமன்றத்துக்கு வர இருக்கு. அந்த நீதிமன்றத்தில் இவர் பற்றின வழக்குகள் போடப்பட்டது. இவர் பற்றின வழக்குகள் நாளைக்கு நீதிமன்றத்தில் எடுக்கப்பட இருக்கு. அது பற்றின தீர்ப்புகள் என்ன மாதிரி வருது, இவருக்கு ஆதரவாக வருதா, வைத்தியருக்கு ஆதரவாக வருதா, அவருக்கு எதிரான தீர்ப்புகள் நான் வருதான்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அந்த தகவலையும் தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து ஜெஃப்னா புடின் சேனலோடு இணைஞ்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.